ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ பார்க்குது யூஜர் ஃபேமிலி. காலையில் டைம் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதுங்களா? கரெக்டாக 11:45 ஆகுது. இப்போ வரைக்குமே நான் சாப்பிடவே இல்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சாட்டர்டே வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் மட்டும்தான் சாட்டர்டே மட்டும் ஸ்கூல் வைப்பாங்க. 3 வீக்ஸ் வந்து சாட்டர்டே வந்து ரெகுலராக 3 வீக்ஸ் வந்து ஸ்கூல் வைப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் சாட்டர்டே மட்டும் தான் லீவ் வைப்பாங்க. இன்றைக்கி லீவு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, காலையில் சரி குழந்தைங்களுக்கு ஏர் வாஷ்லாம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் அவங்க இருந்தாவே எனக்கு டைம் வந்து 12 சாப்பிட்றதுக்கு. மதியம் சாப்பிட்றத டேரெக்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ என்னாச்சுன்னா, காலையில் வந்து மடமடன்னு குட்டி பையனுக்கும் நச்சு அழுதுகிட்டே இருந்தேன். நான் சீக்கிரமாக எழுந்துட்டேன் என் கூடவே. அதனால் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்துட்டு என்ன செய்யுது, ஒரு தாட்டையில் சாட்டே வேறுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து சாமி கும்பிட்டாங்க. அம்மா கிச்சனில் வந்து சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு அவங்க ஜாபுக்கு போயிட்டுருக்காங்க, வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு 4 டேஸாக அவங்க கிளம்பிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதை வந்து கிரேவி மாதிரி தேங்காய்லாம் போட்டு குருமா மாதிரி வச்சுட்டேன். அப்புறம் நான் என்ன பொரியல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னது உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வச்சேன். சரி அவங்களுக்கு ஏர் வாஷ் பண்ணலாம், கோல்ட் ஆச்சுன்னா எப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சுட்டேன். அவனை வச்சுக்கிட்டே இது மறுபடியும் செஞ்சேன். கூடவே சிங்கில் நைட்டே எல்லாமே சிங்க்கு க்ளீனாக தான் வைப்பேன் எப்போவுமே. அப்போ தான் பீஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து தூக்கம் வரும். காலையில் நம்ம செய்ய சொல்ல பால் காய்ச்சி கொடுப்போம்ல, காலையில் இவங்க கொடுத்து தான் நான் கிச்சனுக்கே போக முடியும். அப்போ வந்து இந்த பால் சாமான் இந்த மாதிரி வந்து ஐட்டம்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு உடனே தண்ணி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பெரிய பாப்பா குடிக்க வச்சு ஏர் வாஷ் பண்ணிவிட்டு, ஏருக்கு வந்து நம்ம சாதம் வச்ச தண்ணி இருந்துச்சு. சரி ஏர் வாஷ் பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு அதை வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து ஒரு பவுலில் 3 பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து காலையிலே எண்ணெய் வச்சுட்டேன். எழுந்தோடனே அந்த எண்ணெயிலே வந்து இந்த அரிசி சாதம் வடித்த தண்ணி வந்து முதல்ல ஏர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுவேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வளாவிட்டு நம்ம அதிலே ஷாம்பு போட்டிங்கன்னா எப்படி தெரியுமா, ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும். ஒயிட் கலர் க்ரீம் மாதிரி லோஷன் மாதிரி வந்துடும். அது வந்து அழகாக சாஃப்டாகிடும். ஹேர் வந்து சில்கியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் வடித்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து எவ்வளோ மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுறது நான் கொஞ்சமாக ஒரு ட்ராப் ஷாம்பு போட்டு அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா க்ரீம் மாதிரி வரும். அது வந்து நம்ம ஹேருக்கு நல்லா முதல்ல அலசிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு ஷாம்பு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், சில்கியாக இருக்கும் ஹேரு. 2 பாப்பாவுக்கும் அதேமாதிரி குளிக்க வச்சுட்டு கஸ்தூரி மஞ்சள்லாம் போட்டு ஃபேஸில் நான் ரெடி பண்ணி விட்டுட்டேன். அவங்க என்ன பண்ணுறது, வீட்டில் இருந்தாவே பொம்பளை பசங்க வீட்டில் இருந்தாவே இதுதான் க்யூட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷெல்ஃபில் வந்து லிப் பாமு, லிப்ஸ்டிக்கு, ஐலைனரு இதெல்லாம் எடுத்து அவங்களே வச்சுப்பாங்க. நான் ரெடி பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு அவங்களுக்கு தலை ஆறட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக லூஸாக விட்டாங்க. இவ்வளோதான் ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு, சீக்கிரம் காஞ்சிரும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே லிப்ஸ்டிக் போட்டுக்கின்னு ஒரே அமக்கலம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க லீவ் விட்டாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து ரூமில் வந்து எங்கள் அப்பா இருப்பாங்க. அவர் ஃபோன் எடுத்துகிட்டு இப்போ உட்காந்துருப்பாங்க. பெட்டு மேலே போய் படுத்துட்டு ஃபோன் ஏதாவது பார்த்துட்டு இருக்குது. நான் அதட்டினா வருவாங்க, மறுபடியும் போயிடுவாங்க. இதே தான் இந்த ஹேபிட் எப்படி மாற்ற போகிறேன்னு தெரியல. இன்னும் 2 மந்த் கழித்து சம்மர் ஹாலிடேஸ் விடுவாங்களே, அதுக்குள்ளே நான் அந்த லீவில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஒரு 2 பெரிய பெரிய பை, நல்லா பெரிய அளவு ஹைட்டுக்கு இருக்கிற பை, பொம்மை எல்லாமே, கேரம் போர்டு, கீபோர்டு, நிறைய டாய்ஸ் விதவிதமாக இதெல்லாம் எடுத்து மேலே போட்டிருக்கேன். அந்த லீவ் விட்டாங்க, சரி பொம்மைலாம் வச்சு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடுவேன். அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் நல்லா ஜாலியாக கத்திக்கிட்டு பொம்மை அது இதுன்னு சொல்லிட்டு கொண்டு விளையாடுவாங்க. ஈவினிங் கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அது அங்கங்கே இறையும் தவிர அது இன்ட்ரெஸ்டே கிடையாது. எதுனா டிஃப்ரெண்ட்டாக சும்மா வந்து என்ன பண்ணுவாங்களோ, அவங்க டேடி வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க, எங்கே கூட்டின்னு போ இல்லைன்னா எனக்கு ஃபோன் கொடு அப்படின்ட்டு. இந்த லீவில் எப்படியாவது மறக்க வச்சிடணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கட் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளேயே இவங்க வந்துட்டாங்க லஞ்சுக்கு. சரி அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. சாப்பாடு போட்டுட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் இந்த விலாக் வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். பசங்க வந்து இன்றைக்கோ நாளைக்கோ வந்து ஹோம் ஒர்க் கொடுத்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் ஒர்க்கில் கொஞ்சம் இருக்குது, அதை முடிச்சுட்டு
தம்பி வந்துக்குவாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பிட வைக்கிறதுக்கே 2 ஹவர்ஸ் ஆகும். அவங்கள சாப்பிட வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 2 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி நைட்டுக்குள்ளே முடிச்சுட்டு ஒர்க் அவுட் முடிஞ்சால் ஈவினிங் வாக்கிங் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணுவேன். கொஞ்சம் வாஷிங் மிஷினில் துணியெலாம் போட வேண்டியது இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சிகர்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நாளைக்கு சண்டேல அம்மா வீட்டில் இருப்பாங்க. அவங்கள காய வச்சு அரைச்சிட்டு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து சிகர்காய் தான் போட்டு யூஸ் பண்ணுவேன். அது எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த முறையில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும், உங்களுக்கு முடியும் ரொம்பவே அடர்த்தியாக வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.